வருகிற 30ஆம் தேதி அதிகாலை நாகூர் ஆண்டவருடைய 468வது கந்தூரி விழாவானது மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 30ஆம் தேதி அதிகாலை கொடிமரம் ஏற்றும் நிகழ்ச்சி முதலில் துவங்கும். 2ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியும் 11ஆம் தேதி 12ஆம் தேதி அதிகாலை நாகூர் ஆண்டவர் சன்னிதானத்தில் சந்தன பூசம் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 14 நாட்கள் சிறப்பான முறையில் கந்தூரி நடைபெற இருக்கின்றது. இந்த நாகூர் கந்தூரி விழாவிற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் தான் முதலாக விலையில்லாமல் சந்தனக்கட்டை வழங்க ஆராய்ச்சி பிறப்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் அதனை தொடர்ந்து வழங்கி வந்தார்கள். இந்த நாகூர் தர்காவுடைய குளம் படி நடந்த உடனேயே நாகப்பட்டினம் நகர செயலாளர் அவர்கள் அண்ணன் தங்கக்கதிரவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அப்போதைய அமைச்சர் அண்ணன் வயஸ்மணியன் அவர்களுடைய முயற்சியில் மக்கள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை 2 நாட்களில் அழைத்து வந்து எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக அந்த நாகூர் ஆண்டவருடைய குளத்தை சீரமைப்பதற்காக சுமார் 4,37,00,000 ரூபாயை உடனடியாக வழங்கி அரசாணை பிறப்பித்து அற்புதமாக குளத்தை கட்டி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த விடிய ஆட்சியில் பொறுப்பேற்று முதல் இந்த தர்கா குளத்தை சுற்றியுள்ள 4 புறமும் ரோடு சாலை வசதிகள் ரொம்ப குழியமாக மோசமான நிலையில் உள்ளது. இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சரி, பள்ளி மதரசாக செல்ல குழந்தைகளும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இந்த விடிய அரசு உடனடியாக கந்தூரிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதியாகவும் ஊர் மக்களுக்கு வசதியாகவும் இந்த உடனடியான சாலைகளை செய்து கொடுக்கும்படி நாகூர் தர்கா ஆதினசர் என்ற முறையிலும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.